தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 14/2/2025 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 11:05 வரை, பிறகு உத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எந்த கிழமையில் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு. தானத்துக்கும் தர்மத்துக்கும் வேறுபாடு இருக்கு. தானம் அப்படிங்கிறது பலனை எதிர்பார்த்து கொடுக்கறதுக்கு பேரு தானமா, பலனை எதிர்பார்க்காமல் கொடுப்பதற்கு பேரு தர்மமா. அதனாலதான் ஒரு பாடல் உண்டு, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு. தர்மம் செய்கிற குடும்பம் தலை தோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தானம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு கிழமைக்கும் என்னென்ன கிரகம்னு இருக்கு இல்லையா. வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரன் சன்னதியில் ஒரு தானம் கொடுக்கணும், மொச்சை தானம், அல்லது யாருக்காவது மொச்சை கொடுக்கலாம். அப்படி ஒவ்வொரு கிழமைக்கும் இன்ன தானம்ங்கிறது ஒரு அழகான பாடல் உண்டு. வெள்ளி என்றால் சுக்கிரனுக்கு மொச்சை தானம், வியாழன் என்றால் குருவிற்கு சுண்டல் தானம், சொல்லாற்றல் தரும் புதனோ பயறு தானம், பாசிப்பயிறு. புதன் நல்லா இருக்கு, புதன் திசை நடக்குதுன்னா பாசிப்பயிறு தானம் கொடுக்கணும். சுடு சொல்லை தரும் செவ்வாய் துவரை ஆகும். அந்த செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா துவரை தானம் கொடுக்கலாம். நல்ல திங்கள் சந்திரருக்கு அரிசி தானம். திங்கக்கிழமை அப்படின்னா பச்சரிசி தானம் கொடுக்கணும். திங்களூர் போனீங்கன்னா இங்கே அரிசி தானம் கொடுத்தா ரொம்ப நல்லது நடக்கும். அந்த அன்றாடம் அந்தந்த கிழமைக்குரிய என்னென்ன தானியமோ அதையே உணவுல சேர்த்துக்கினா உடல் பலம் பெறும், உள்ளமும் நலம் பெறும்னு சொல்லுவாங்க. ஞாயிறு என்றால் கோதுமையை தானம் செய்வீர். வல்லதொரு எள் தானம் சனிக்கு என்றே, அதாவது வல்லவன் சனியா. வல்லதொரு எள் என்றால் எள் தானம் சனிக்கு என்றே வழங்கியவர் துயர் நீங்கி வாழ்வார் என்றோ. வாழ்க்கையில் துயரம் நீங்கி வாழணும்னா இந்த 7 கிழமைகளுக்கும் என்ன தானம் கொடுக்கணுமோ தானம் கொடுத்து அர்ச்சனைகள் செய்து அந்த கிரகத்தை முறையாக வழிபடணும். அப்படி வழிபட்டோம் அப்படின்னா வழிபாட்டுக்கு மிஞ்சினதில்லை. இதுவுமே ஒரு பெரிய நம்பிக்கை. விதியினுடைய கடுமையை குறைக்கின்ற ஆற்றல் இந்த மாதிரி வழிபாட்டுக்கு உண்டு என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடம் என்பது வெற்றிகள் ஸ்தானம். வாழ்க்கையில் வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். சரி, அதே நேரம் சகோதர ஸ்தானம். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ளவில்லையே, விலகிவிட்டார்களே என்று நினைத்தால் அவர்கள் இன்று மீண்டும் இணையலாம். அதே நேரத்தில் உடன்பிறப்புகள் வழியில் நீங்கள் செய்த முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு, ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோ லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் என்பது இது மிகச்சிறந்த யோகம். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள் இந்த நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்ததும் உங்களுக்கு நல்ல மனது என்று எல்லோரும் பாராட்டுவார்கள். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும். திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதே நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ராகு 11 இருப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்கும். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் வக்கரம். 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்திற்கு அதிபதி செவ்வாய். அவர் வக்கரம் பெறுகின்றார். எனவே எதிரிகள் விலகிச் செல்வார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கொண்டு கொள்வீர்கள். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் என்ன இருந்தாலும் ராசிநாதன் புதன் சனியோடு இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல், குடும்பத்திலே சில கவலைகள் வரலாம். அவற்றை தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் நடத்துவது நல்லது. மேலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அம்பிகை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுப்போன வரன்கள் மீண்டும் சேர்கின்ற நாள். வீடு மாற்றங்கள் பற்றியோ நாடு மாற்றங்கள் பற்றியோ சிந்திப்பீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. விஐபிக்கள் உங்களுக்கு வீடு தேடி கூட இன்று உதவுவார்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு, லாபஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது, பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. எனவே வராத பாக்கிகள் வசூலாகும். செல்வநிலை உயர்கின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். அதிகாலையிலேயே விரயங்கள் வரலாம். அவை வீண் விரயமாக இல்லாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். உறவினர்கள் வழியில் கொஞ்சம் மனக்கசப்பு தரும் தகவல் வரலாம். குறிப்பாக பெற்றோர் வழியிலும் பிரச்சனைகள் உருவாகலாம். சந்திரபலம் குறைகின்ற பொழுதெல்லாம் எப்படி சிந்தனையாற்றல் நமக்கு அதிகரிக்கிறதோ அதுபோல இப்பொழுதும் நீங்கள் இதை செய்வோமா அதை செய்வோமா, இது சரியாக வருமா அது சரியாக வருமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இன்று அதிகரிக்கும். எதையும் நீங்கள் தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். இருந்தாலும் கூட
குருவினுடைய பார்வை 2 பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று நீங்கள் தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வியாபார போட்டிகளை சமாளித்து வெற்றி காணும் நாள். இன்று வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வரலாம். உத்தியோகத்தில் கூட திடீரென நீண்ட தூரத்திற்கான மாற்றங்கள் வரலாம். கணவன் ஒரு இடத்தில் மனைவி ஒரு இடத்தில் வேலை பார்த்தால் அவர்கள் இருவரும் இணைந்து வேலை பார்க்கக்கூடிய விதத்திலே நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அது நடைபெறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் குரு பேச்சுக்கு பின்னால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகின்றது. இன்றைக்கு பொறுத்தவரை காலை நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். மனம் திறந்து பேசுபவர்களை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டாம். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். நேர்முக தேர்வுக்கு சென்றிருந்தால் அதில் உங்களுக்கு பதில் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம். உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகள் கூட மறுக்கப்படலாம். என்ன இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லை, அமைதி இழப்பு, அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறைவு என்றுதான் இன்று நீங்கள் சந்திக்க நேரிடும். இன்றைக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியாழனின் பார்வை இருப்பதனாலே நீங்கள் உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும். இல்லத்திலே நல்ல சம்பவம் நடைபெறும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அகல நீங்கள் எடுத்த புது வைத்தியம் கை கொடுக்கும். அஷ்டமத்திலே செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒருவித நன்மை உண்டு. 6க்கு அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திடீரென சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். பத்திரப்பதிவு வராத சொத்துக்களில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7லே செவ்வாய். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலே ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் முடிந்துவிடும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் கணிசமான லாபம் கிடைக்க வழிபிறக்கப் போகின்றது. காரணம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கி இருந்தாலும் அவை சரி செய்து விடுவீர்கள். அதே நேரத்தில் சகோதர ஸ்தானத்திலே சனி சூரிய சேர்க்கை. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். பாகப்பிரிவினைக்கு ஏற்பாடு செய்தால் அது முடிவடையாது. இழுபறி நிலையிலேயே இருக்கும். எனவே முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே, அப்படி வந்தால் அதை நாம் விட்டுவிட்டு தொழிலுக்கு முதலீடு செய்யலாமே என்றெல்லாம் சிந்தித்தவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக இன்று நீங்கள் பொறுமையோடு இருந்தால் பெருமை சேரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். பொருள் வரவிலை தடை ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். வேலையில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். நீங்கள் கேட்ட சலுகைகளை அவர்கள் கொடுக்க மறுப்பார்கள். கோபத்தின் காரணமாக பல முட்டுக்கட்டைகள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதோடு நிதானத்தை கடைபிடிப்பதே இன்று நல்ல வழி. கும்பராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளப் போகின்றது. பழையவர்களை நம்பி நீங்கள் செய்த முதலீடுகளை விட்டுவிட்டு புதியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக உங்களுக்கு தோன்றுவார்கள். அதே நேரத்தில் கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று அகலம். 5ஆம் இடத்திலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கின்றார். பொதுவாக 3க்கு அதிபதி 5ல் இருக்கின்ற பொழுது வக்ரம் பெற்றிருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருவரால் உங்களுக்கு திடீரென மனநிலையில் கருத்து வேறுபாடுகளின் காரணமாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து நீங்கள் செயல்படுவது நல்லது. மீனராசி நேயர்களே, ராசியிலேயே சுக்கிரன் உச்சம். அதே நேரம் 3லே குரு. இரண்டும் பரிவர்த்தனை யோகம் என்றாலே பலன்கள் அதிகம் கிடைக்கும் யோகம். அதாவது 3ஆம் இடம் வெற்றிகள் ஸ்தானம். வாக்கிலே வெற்றி, செயலிலே வெற்றி, அதே நேரத்திலே வழக்கிலே வெற்றி என்றெல்லாம் வெற்றிகள் வரப்போகிறது. நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாக மாறும் வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகள் உங்கள் சொற்களை கேட்டு அதற்கு இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். சரி, புதிய வேலைக்கு முயற்சித்தால் அந்த வேலையும் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் நாள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தே ஆலோசனைகளும் சொல்வார்கள், ஒத்துழைப்பும் செய்வார்கள். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.